ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாமே ரெடி ஆகிடுங்க. சரிடா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நம்ம தொகுதி ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு நடத்திடணும்டா. அப்படி நடந்தால் தான் நமக்கு பொம்பளைக்கு மத்தியில் செல்வாக்கு உயரும். அப்படி நடந்தால் தான் வர எலெக்ஷனில் நாம் பொம்பளைங்க ஓட்டு எல்லாத்தையும் எல்ல முடியும். அண்ணா, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம். எதுக்கு எடுத்தாலும் இந்த அண்ணன் இந்த கர்ணாவையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த வேலையாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. சே, நம்மளை ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே. சூப்பர்டா, சூப்பர். ஆனால் என்ன, பொம்பளைங்களை நாமளே ஏற்றி விடுறோம். என்ன பண்ணுறது? எல்லாம் அரசியல். அவரோட ஆர்ட் இருக்கிற கண்டிஷனுக்கு திரும்பவும் எப்போ வேணால் அட்டாக் வரலாம். அதனால் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதுக்கு 1.5 லட்ச ரூபா செலவாகும். அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சிஸ்டர், அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்லண்ணே. சிஸ்டர், நம்ம ஏரியா கட்சியிலேருந்து வர மகளிர் தினத்துக்கு வந்து ஒரு பைக் ரேஸ் நடத்த போகிறாங்க. நீங்கள் தான் நல்லா பைக் ஓட்டுவீங்களே, நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா. இல்லைண்ணே, அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ பைக் ஓட்டுற நிலமையில இல்லை. இல்லை சிஸ்டர், நான் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் சொல்லலை. நீங்கள் ரேஸில் கலந்துக்கிட்டீங்கன்னா முதல்ல கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 லட்ச ரூபா தராங்க சிஸ்டர். இந்த பாருங்க. சிஸ்டர், உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு இது கடவுளா கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க. தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. ஆனா கிட்ட ஓட்டுறதுக்கு வண்டி இல்லையே. ஆமல அண்ணே, உங்களால எனக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன சிஸ்டர் எப்படி கேட்டுப்பீங்க? நம்ம செட்டு பக்கம் வாங்க, சூப்பர் வண்டி ரெடி பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நம்ம கூட எதுக்கு சிஸ்டர் தேங்க்ஸ்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் சிஸ்டர், பைக் ரேஸ்ல உங்க பேர் கொடுத்துடலாம்ல? ஓகே தானே? மாப்பிள, நம்ம ரெடி பண்ண வண்டி மாப்பிள, அதை எடுத்து போயிருக்காங்க என் சிஸ்டர். இதில் ரேஸ் ஓட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ப்ரைஸ் நமக்கு தானே. சிஸ்டர், வாங்க 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 வாங்க. என்ன சிஸ்டர், வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாண்டி கையை வச்சா எப்படி வண்டி நல்லா இல்லாம போகும்? சும்மா பறக்குமே. அப்புறம் எடுத்து போக வேண்டியதானே? ஆனா என்ன, கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஹேண்டில் பார் கோணலா இருக்கு. வீல் ரொம்ப ஆடுது. சைலன்சர் ஓட்டன்னு நினைக்கிறேன். ரொம்ப சத்தம் வருது. இது வேறயா? பிரேக் சுத்தமா இல்ல. மத்தபடி வண்டி நல்லா தான் இருக்கு. இவ்வளவு சொல்லிவிட்டு நல்லா இருக்கா சிஸ்டருக்கு? அண்ணே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சிஸ்டர், வண்டி கலர் மாத்திரமா மாத்தி இருந்தா? எப்படியாச்சும் என்னோட பாரதியை கொடுக்க முடியுமா? பாரதியா? ஆமாண்ணே, என் வண்டி. ஆமா ஆமா ஆமாமா. பாரதியா இருந்தா என் சொல் பேச்ச கேப்பா. அவர் இருந்தா நான் ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். சிஸ்டர், அது ஏற்கனவே கை மாத்தியாச்சு சிஸ்டர். இது நல்லா தான் சிஸ்டர் இருக்கும். நான் உங்களுக்காக டைட் பண்ணி வைக்கிறேன். நீங்க சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டும் பாத்துக்கிறேன் நான். கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறேன் சிஸ்டர். விஸ்வா, என்ன இந்து பேர் போட்டிருக்கு? யார் இந்த வீட்டு வேலைக்காரியா? ஆமாம் சித்தப்பா, அவள் தான். அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணுன்றதுக்காக அவளும் இந்த ரேஸில் கலந்துக்கிறாளாம். இதில் வர பணத்தை வச்சு தான் அவங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டணுமா. அண்ணே திவா, அண்ணே, என்ன ஆனாலும் சரி, இந்த ரேஸில் கலந்து கூடாது.
அதுக்கு நீ தான் பொறுப்பு. புரிஞ்சிச்சுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். விஸ்வா, ஆ? பெண் இருந்தா கூட. இந்தாங்க சித்தப்பா. இந்த ரேஸில் 12 பேர் இல்லடா, மொத்தம் 11 பேர். புரியுதா? ம் சரிங்க சித்தப்பா. அட பாவிங்களா, இப்படி பண்றீங்களே. இந்து அப்பாவோட ஆபரேஷனுக்கு இந்த பணத்தை தான் நம்பி இருந்தா. இப்போ அவ என்ன பண்ண போறானே தெரியலையே. ஃபோன் அடிக்குது பாரு. ஆ இதோ. ஹலோ. நான் லிஸ்ட்டு ஃபைனலைஸ் அனுப்புகிறேன். அவங்களாம் தான் நாளைக்கு ரேஸ் ஓட்டுறாங்க. நல்ல மாட்டினா. இந்த இந்து அவன் அப்பனை காப்பாத்துறதுக்கு நம்ம காலில் வந்து விழுவான்னு பார்த்தா ரேஸில் ஜெயிச்சு பணம் பார்க்கலான்னு பார்க்குறானா? ஆஹா, விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ரேஸில் அவனை கலந்துக்க விடாமல் பண்ணணுமே. என்னம்மா? அப்பா, டாக்டர் உங்களுக்கு சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. ஆப்ரேஷனா? அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இல்லப்பா, டாக்டர் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. ஏம்மா, ஆப்ரேஷன் பண்ணணும்னா நிறைய செலவாகுமேம்மா. அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. நம்ம ஏரியால ஒரு பைக் ரேஸ் நடக்க போகுது. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறாங்களாப்பா. நான் அதுல கலந்துக்கலான்னு இருக்கேன். வேண்டாம்மா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா. ஏம்மா, என் உயிரை காப்பாத்துறதுக்கு உன் உயிரை பணையம் வைக்க போறியாம்மா? அப்பா, இந்து நல்லா பைக் ஓட்டுவான்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்கப்பா. அதுக்கு இல்லம்மா, என்ன இருந்தாலும் அதுலயும் ஆபத்து இருக்குல்லம்மா. எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரேஸ்ல நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, தைரியமா அனுப்பி வைங்கப்பா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாம்மா. இந்துமா, எப்பவுமே உனக்கு அம்மாவோட ஆசீர்வாதமும் அப்பாவோட ஆசீர்வாதமும் எப்பவும் இருக்கும்மா. சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அக்கா, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. ம். வரேன்ப்பா. பார்த்துமா.